லண்டனில் வசிக்கும் வாடகைதாரர்களை மோசடி வீட்டு உரிமையாளர்களிடமிருந்து பாதுகாக்கப் போவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் உறுதியளித்துள்ளார். வாடகை சந்தையில் நிலவும் அநீதிகளை களைவதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் வீடுகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் அதிகப்படியான வாடகை உயர்வால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். பல உரிமையாளர்கள் முறையான வசதிகளின்றி வீடுகளை வாடகைக்கு விடுவதையும் சட்டவிரோதமாக வெளியேற்றுவதையும் அரசு இனியும் பொறுத்துக் கொள்ளாது என்று கூறியுள்ளார். பாதுகாப்பற்ற மற்றும் சுகாதாரமற்ற நிலையில் வீடுகளை பராமரிக்கும் உரிமையாளர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வாடகைதாரர்கள் தங்களின் உரிமைகளுக்காக போராட அஞ்ச தேவையில்லை என்றும் அவர்களுக்கு அரசு துணை நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். காரணமே இன்றி வாடகைதாரர்களை வெளியேற்றும் பிரிவு 21 முறைக்கு தடை விதிப்பதன் மூலம் குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தரமான மற்றும் பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்படும். இது லண்டன் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும் என ஸ்டார்மர் நம்புகின்றார். வாடகை வரம்புகளை கட்டுப்படுத்துவது மற்றும் வீடுகளின் தரத்தை ஆய்வு செய்வது போன்ற புதிய சீர்திருத்தங்கள் மூலம் வாடகை சந்தையில் ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர லேபர் கட்சி திட்டமிட்டுள்ளது. இறுதியாக லண்டன் நகரம் உழைக்கும் மக்களுக்கான இடமாக இருக்க வேண்டும், அவர்களை சுரண்டும் இடமாக இருக்கக்கூடாது என ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். இந்த அதிரடி மாற்றங்கள் மூலம் லண்டனின் வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என அவர் உறுதியளித்துள்ளார்.